ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள்ங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய கிரகநிலை மாற்றங்களும் நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் வரும். அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நாள்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஆக்சுவலி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அதற்கு காரணம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளில் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த சில நாட்கள் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகநிலைகளால் இந்த நவம்பரில் அடுத்த சில நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல தான் உங்களோட ராசிக்கும் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த சில நாட்கள் தாக்கங்கள் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் மூலிமா குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள்னு சொல்கிறல இது என்ன அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த இந்த சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை கிரகநிலைகளோட அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவர் கோவிலுங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலேயே இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளாலேயே இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. ஆக்சுவலி காங்கேயம் அருகே தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் அமைந்திருக்கு. ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைந்திருக்கு. இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் என்ற சிறப்பு இருக்குது. இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளில் என்ன சிறப்பு ரொம்ப ஃபேமஸ்னால் பிரசித்தி பெற்றதே இங்கே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உத்தரவு தான். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உத்தரவு பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். ஆக்சுவலி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதற்காக முருகர் இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். தொன்று தொட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பக்தர்களும் கனவுல தூண்டி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்த உடனே மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்து வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. இதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு அந்த பொருள் வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண், ஏறு, கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், அப்புறம் தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட அத்தனை பொருட்களுமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. இந்த நிலையில் இப்போ ரீசண்டாக திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து தற்போது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து இப்போ பூஜைகளானது செய்யப்பட்டிருக்கு.
இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் ஒருவர் என்ன கூறினார்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தோ. இப்போ வைக்கோல் வைக்கப்படுதா, அப்போ தீவன சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும். ஸோ இந்த மாதிரி தாக்கம் போக போக தான் தெரிய வருங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. ஸோ இதுதான் சிவன்மலை கோவில் பற்றிய சிறப்பு. இந்த கோவிலுக்கு சிறப்பு இருப்பது போல கிரகநிலைகளில் என்ன மாதிரியான அமைப்பு அமைந்திருக்கோ அதை பொறுத்து கொஞ்ச நாளைக்கு உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் தாக்கம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஸோ உங்கள் ராசிக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகரத்தோடு கூட ராகு, சப்தமஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். இந்த கிரகநிலைகளுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்தவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் கூட நிறைய தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீர்கள். எதிர்ப்பாளினரோடு பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பாக காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப செலவை சமாளிக்க பணவரவு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அப்புறம் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். பெண்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. அதுதான் மெயினாக இந்த டைம் சொல்லப்படுது. கிரகநிலைகளால் இந்த மாதிரியான தாக்கம் உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இந்த தாக்கங்களுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உத்திராட 2-3-4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு இந்த கிரகநிலைகளால் அடுத்த ஒரு பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடுகள் வரலாம். குடும்பத்தில் மெயினாக சுப காரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டை வரலாம். ஸோ கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது கூட நல்லது. அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகநிலைகளால் இனி வரக்கூடிய நாட்கள் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும். பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியது இருக்குது. நண்பர்கள் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்குது. மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். சந்தோஷமான செய்தி சேரும் என்று சொல்லப்படுது. அப்புறம் அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகநிலைகளால் இனி வரக்கூடிய நாட்கள் எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீங்க. சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறதும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பரிகாரமாக இந்த டைம் வராகி தேவியை வணங்குவது நன்மை தரும். ஆக்சுவலி அவங்கள வணங்குனீங்களா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கூட வரும். சந்திராஷ்டம தினம் நவம்பர் 13, 14, 15. அதிர்ஷ்ட தினம் நவம்பர் 23, 24. ஸோ உங்களுக்கான முழு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான்.
ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.